அழுது புலம்பியும் கல் நெஞ்சக்காரியா இருக்கிற விஜயா மீனா விட்ட சவாலுக்கு அடிக்கல் நாட்டின ஆட்டநாயகன் முத்து. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். தன்னோட அப்பா நினச்சபடி ஒரு ரூம் கூட கட்ட முடியல, இதுக்கு எங்கள் அம்மாவே தடங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முத்து ரொம்பவே வருத்தப்பட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. அத்தோட வீட்டுக்கு வந்தோம் மீனா கிட்ட புலம்புறாரு. இதை குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ முத்து, எங்கள் அப்பா எங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, அதுலேயும் மனோஜ் ரவி கேட்டது எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு, இந்த வீடு கட்டுறதுக்கு படாத பாடுபட்டாரு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி அண்ணாமலையை நினச்சி பயங்கரமாக வேதனைப்படுறாரு முத்து. இதை கேட்டு அண்ணாமலை நொறுங்கி போய் கண்ணீர் வடிக்கிறாரு. முத்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதில் அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, பார்க்குற நம்மளுக்குமே கண்டிப்பாக கண்ணீர் வந்துருச்சு. அந்த அளவுக்கு முத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் படுற கஷ்டங்களையும் அவமானங்களையும் வேதனையோட தெரியப்படுத்துகிறாரு. ஆனால் இப்படி முத்து அழுது புலம்புன நிலையில கூட விஜயாவோட மனசு கல் நெஞ்சமாக தான் இருக்குது. இவ குடிச்சிட்டு வளர்றான், எல்லாரும் ஏன் வேடிக்கை பார்க்கணும், ரூமுக்கு போங்க, இந்த மாதிரி சாதாரணமாக விஜயா சொல்லிடுறாங்க. போதாததுக்கு இந்த மனோஜன் ரோஹிணி குடிச்சிட்டு வழக்கம் போலவே முத்து தகராறு பண்ணுறாரு அப்படிங்கிறது போல முத்துவை மட்டம் தட்டி பேசுகிறாங்க. ஆனால் முத்து மனசுக்குள்ளே இருக்கிற வேதனையை பார்க்கும்போது உண்மையிலேயே அம்மா அப்பா அண்ணன் தம்பிங்க இந்த மாதிரி எல்லாருமே இருந்தும் ஒரு அனாதை போல தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிற விதமாக தான் இந்த காட்சிகள் எல்லாமே இருந்துச்சு. இதை தொடர்ந்து அடுத்த நாள் காலையில் முத்து பூஜை பனஸ்காரம் பண்ணி பக்திமயமாக இருக்கிறாரு. இதை பார்த்ததும் எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணி நைட்டு குடிக்கிறது பகலில் வேஷம் போடுறது இந்த மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. அத்தோட மனோஜ் நைட்டு பண்ணின பாவத்துக்கு மன்னிப்பு தேடுறானோ என்னவோ இந்த மாதிரி முத்துவை நக்கலும் அடிக்கிறாரு. உடனே மீனா அவர் எந்த பாவமும் பண்ணலை இந்த மாதிரி முத்துவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அப்போ முத்து அண்ணாமலை கிட்ட, அப்பா நீங்கள் எதுக்காகவும் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்தவித கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன், அதனால் இப்போ வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுடலாம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம்ப்பா இந்த மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு மனோஜ், அப்படின்னா நீ வீட்டை விட்டு போறியா இந்த மாதிரி கேட்குறாரு. உடனே மீனா, நாங்கள் எதுக்கு இங்கேருந்து போகணும், என் கணவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எனக்காக மாடியில் ஒரு ரூம் கட்டி கொடுப்பாரு இந்த மாதிரி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சபதமும் போடுறாங்க. ஸோ அந்த வகையில் முத்துக்கிட்ட கேட்காம மீனா சபதம் போட்டாலும் இதை எப்படியாச்சும் நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா முத்துவும் நினைக்கிறாரு. அதனால் காலையிலேயே எங்கேயோ போயிட்டு வந்து மீனாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கார் டிக்கியில் ஏதோ ஒரு விஷயத்த வச்சுருக்கிறாரு. மேலும் மீனாவை கூப்பிட்டு அதை காட்டவும் போகிறாரு. ஸோ அந்த வகையில் மாடியில் ரூம் எடுக்கிறதுக்கு முத்து ஏதோ பிளான் பண்ணிட்டாரு. இது தொடர்ந்து கூடிய சீக்கிரமே மீனா போட்ட சவாலில் முத்து ஜெயிச்சு காட்டுற விதமாக மாடியில் ரூம் கட்டி அப்பாவோட மனசை குளிர வச்சுடுவார். ஆனால் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ரோகிணி பற்றின ஒரு விஷயமாச்சும் வெளியே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடத்துல வந்துடும். அதாவது எங்கள் அப்பா கொடுத்த பணத்தை வச்சு தான் மனோஜ் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியா பொய் பித்தலாட்டம் பண்ணி ஏமாற்றிட்டு வர ரோகிணிக்கு ஜீவா மூலியமாக தான் பணம் கிடச்சிது அப்படிங்கிறது முத்துவுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதை முத்து எல்லார் முன்னிலையிலையும் உடச்சி ரோகிணியோட மூஞ்சில் கரிய பூசணும். கண்டிப்பாக அது இன்னும் சில நாட்கள்லேயே நடைபெறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.